மே 11. ஸோ மே 11 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஈகோ அவேர்னஸ் டேங்கிறாங்க. ஸோ ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு வந்து ஈகோ இருக்கும். ஸோ வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி ஈகோ இருக்கும். இந்த ஈகோவில் பார்த்தீங்கன்னா பல ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரேக்கப் ஆயிரும். அது எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், லவ்வர்ஸ் மத்தியில் ஆகட்டும், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஆகட்டும், இந்த மாதிரி ஈகோவால் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆயிரும். ஸோ அப்படி இல்லாமல் ஈகோ வந்து நம்ம எந்த அளவு வச்சுக்கணுமோ அந்த அளவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டேங்கிறாங்க. தாய்மார்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னு சொல்லலாம். ஸோ அம்மாக்களை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அம்மாக்களை நம்ம மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஈட் வாட் யூ வாண்ட் டே அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே இந்த அன்னைக்கு நீங்கள் ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மே 11 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.